பங்குச்சந்தையில் இன்றைக்கி நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் நெஃப்டி ஒரு ஏற்றத்திலையும் பேங்க் நிஃப்டி ஒரு சிறிய இறக்கத்திலையும் இன்றைக்கி முடிவடைஞ்சது. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பலதரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். கடைசி ஒரு வருஷத்தில் நல்ல ஏற்றத்தில் இந்த ஷேர் இருக்காங்க. இந்த ஷேரை பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் பார்த்துட்ருக்கோம். வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிறிய நிறுவனமாக இவங்க இருக்காங்க. ரீசெண்டாக வந்த ஹைலேருந்து ஒரு பெரிய இறக்கத்தில் இந்த ஷேர் இருக்குது. தற்போது இயர்னுடைய லோ ரேஞ்சில் இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. கிராவிட்டா இந்தியா, கேபி கிரீன் என்ஜினியரிங் அப்படிங்கிற ரெண்டு ஷேர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த சில மாதங்களாக நல்ல ஏற்றத்தில் இந்த ரெண்டு ஷேரும் இருக்குது. இந்த ஏற்றம் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கெமிக்கல் செக்டாரில் இருக்கிற நியோஜன் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறுவனத்தினுடைய Q4 ரிசல்ட் வெளியாகி இருக்கு. மார்க்கெட் எதிர்பார்த்த ரிசல்ட் தந்திருக்காங்க. கடந்த சில நாட்களாக இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தில் இருக்குது. இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.